ஹலோ காய்ஸ், நான் இப்போ சமைச்சிக்கிட்டே உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த சமையலையும் ரசிச்சுட்டு என் கதையையும் ரசிங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கிருஷ்ணரின் தலைவலியும் ராதையின் அன்பும். ஒரு முறை துவாரகையில் ஸ்ரீகிருஷ்ணர் படுக்கையில் படுத்துக்கொண்டு தனக்கு கடுமையான தலைவலி இருப்பதாக கூறி வருத்தப்பட்டார். அரண்மனையில் இருந்த அரசிகளான ருக்மணி, சத்யபாமா மற்றும் துவாரகை மக்கள் அனைவரும் பதறிப்போனார். சிறந்த மருத்துவர்கள் வந்தார்கள், பல மூலிகைகளை கொடுத்தார்கள். ஆனால் கிருஷ்ணரின் தலைவலி குறையவே இல்லை. நாரதரின் வருகை அப்போது அங்கு வந்த தேவஸ்ரீ நாரதர் கிருஷ்ணரின் நிலைமையை கண்டு கவலையடைந்தார். அவர் கிருஷ்ணரிடம், பரந்தாமா, உங்கள் இந்த வலியை தீர்க்க ஏதேனும் வழி உள்ளதா என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் மெதுவாக கண் விழித்து, நாரதரே, என் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கும் ஒரு பக்தரின் பாத தூசி, காலடி மண் என் நெற்றியில் பட்டால் என் தலைவலி உடனே நீங்கிவிடும் என்றார். திகைத்த துவாரகை மக்கள் நாரதர் உடனே ருக்மணி மற்றும் இதர அரசிகளிடம் சென்று இந்த தீர்ப்பை கூறினர். ஆனால் அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஐயோ, பிரபஞ்சத்தையே காக்கும் ஜெகநாதனின் நெற்றியில் எங்கள் பாத தூசியை வைப்பதா? அது மிகப்பெரிய பாவம் அல்லவா? அப்படி செய்தால் நாங்கள் நகரத்திற்கு போவோமே என்று பயந்து பின்வாங்கினார்கள். துவாரகையில் இருந்த பெரிய பக்தர்களும் ஞானிகளும் கூட நாரதருக்கு பயந்து தங்கள் பாததூசியை தர மறுத்துவிட்டனர். பிருந்தாவனத்தில் சென்ற நாரதர், யாரும் முன்வராத நாரதர் நேராக கிருஷ்ணரின் சிறு தோழியான ராதை வாழும் பிருந்தாவனத்திற்கு விரைந்தார். அங்கு ராதையை கண்டு விவரத்தை கூறினார். கிருஷ்ணருக்கு தலைவலியா என்று கேட்ட அடுத்த கணமே ராதையின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. உடனே தன் காலடி தூசியை சேகரித்து ஒரு துணியில் மடித்து நாரதரிடம் கொடுத்தாள். நாரதர் ஆச்சரியமடைந்து, ராதா, நீ என்ன செய்கிறாய்? கடவுளின் நெற்றியில் உன் பாத தூசியை வைத்தால் நீ மரணத்திற்கு பிறகு மிக கொடூரமான நகரத்திற்கு செல்வாய் நேரிடும் என்ற சரியாதா என கேட்டார். ராதை நெகிழ்ச்சியான பதில். அதற்கு ராதை கண்ணீருடன் புன்னகைத்து கொண்டே சொன்னாள், நாரதரே, நான் நரகத்திற்கு போனால் என்ன? கோடி யுகங்கள் அந்த நரகத்தை துயரத்தை அனுபவிக்க நான் தயார். எனக்கு என் பிறவியை பற்றியோ நகரத்தை பற்றியோ கவலை இல்லை. என் கண்ணனின் தலைவலி நீங்கி அவன் ஒரு நொடி நிம்மதியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். ராதையிடமிருந்து சுயநலமற்ற எல்லையற்ற பக்தி மற்றும் அன்பு